ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். அது என்னன்னா முட்டையை வச்சு முட்டை போண்டா செய்ய போறோம். அது வித்தியாசமா டேஸ்டா செய்ய போறோம். இப்போ முட்டை போண்டா செய்யறதுக்கு நம்ம இந்த முட்டையை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை வேக வைக்கிறதுக்கு முதல்ல தண்ணியே வெது வெதுப்பா இருக்கும்போது நம்ம முட்டை இதுல கழுவி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா முட்டை உடையாம வேகிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. முட்டையை கழுவி இதுல போட்டாச்சு. இப்போ இது உடையாம வேகிறதுக்கு இதுல ஒரு உப்பு கல் கொஞ்சமா போடலாம். அப்ப முட்டை உடையாம ஒரு 5 இல்ல 7 நிமிஷத்துல முட்டையை வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப நேரம் வேக வச்சா இறுகிடும். ரொம்ப அந்த ஒயிட் ஸ்கின் எல்லாம் வந்து திக்கா, அதனால 5 நிமிஷம் போதும், இல்ல 7 நிமிஷம் உடையாம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. வெந்து எடுத்த பிறகு நம்ம முட்டை போண்டா எப்படி செய்யறது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டை போண்டா, மசாலா முட்டை போண்டா செய்யறதுக்கு முட்டையை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி உடையாம வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்க்கலாம். பாருங்க, கடலை மாவு, அரிசி மாவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு. இது வந்து கார்ன்ஃபிளவர் மாவு, மொறுமொறுப்பா இருக்கும், அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தோசை சோடா மாவு, அதாவது ஆப்ப சோடா மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேக்கிங் சோடா. அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். மாவு ரெடி பண்றதுக்கு தேவையான பொருளாக இதுதான். இப்போ நம்ம முட்டை, பெப்பர் தேவையான அளவு எடுத்துக்கலாம். பெப்பர் போட்டு காரத்துக்கு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். முதல்ல கடலை மாவு போட்டுக்கலாம், தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம 5 முட்டை எடுத்துருக்கோம், அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃபிளவர் மாவு 1 ஸ்பூன். மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் நல்லா இருக்கும். இது மிளகுத்தூளும் நம்ம போட போறோம். மிளகுத்தூள் 2 ஸ்பூன். பேக்கிங் சோடா, தோசை சோடா மாவு கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சமா போட்டுக்கலாம், அப்புறமா பார்த்து இன்னொரு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம மாவு ரெடி பண்ணணும். பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு கரைச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா முட்டை போண்டா செய்யறதை பத்தி பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ மசாலா முட்டை போண்டா செய்யலாம். இந்த கலக்கி வச்சிருக்கல மசாலா முட்டை போண்டா செய்யறதுக்கு அதுல வந்து சுட்ட எண்ணெய் கொஞ்சம் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். இந்த சுட்ட எண்ணெய் 1 ஸ்பூன் எதுக்கு ஊற்றி இருக்குன்னா, அதுல முட்டை போண்டா மேல மொறுமொறுன்னு இருக்கும், கிறிஸ்பியா இருக்கும். அதுக்காக தான் இது ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த முட்டையை ஒன்று ஒன்றா அந்த மாவுல போட்டு போடலாம். பொறுமையா செஞ்சாதான் நல்ல முட்டை போண்டா அழகா வரும். மொத்தமா எல்லாம் ஒண்ணா சேர்ந்து முட்டை போண்டா தனித்தனியா வராது. இந்த மாதிரி 2 முட்டையும் 3 முட்டையும் போட்டு எடுத்துக்கலாம். அழகா வரும். நல்லா வரும் முட்டை போண்டா. நல்லா வந்து மொறுமொறுன்னு பாருங்க. நல்லா கோல்டு கலர் வந்த பிறகு எடுத்தோம்னா சுவையான மசாலா முட்டை போண்டா ரெடி ஆயிடும். இங்க பாருங்க, முட்டை போண்டா நல்லா வெந்தாச்சு. இப்ப எடுத்துடலாம். நம்ம பாருங்கம்மா, மசாலா போண்டா செஞ்சாச்சு. இப்போ அதுல நம்ம ஸ்டஃப் பண்றதுக்கு ட்ரை ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கோம். ட்ரை ஆனியனும் கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷா கொத்தமல்லியும் கொஞ்சமா மிளகாய் தூள் தூவி உப்பும் தூவி இருக்கும். அதை முட்டை போண்டா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு
பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதுக்குள்ள இப்படி வைக்கணும். ட்ரையாக இருக்கணும். அது இது நம்ம முட்டை போண்டா செஞ்சு உடனே சாப்பிட்றோம் இல்லையா, அந்த நேரத்தில் தான் வெங்காயத்தை கட் பண்ணணும். இல்லை தண்ணி விட்டுடும். ட்ரையாக இருக்கணும் வெங்காயம். பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிடலாம், சுவையாக இருக்கும். ரோட்டு கடை மசாலா முட்டை போண்டா. இது இன்னொன்று கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி பாதி அளவு கட் பண்ணிட்டேன். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்கும், ஒரு சிலர் அப்படி சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் இப்படி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்க இந்த மாதிரி விரிச்சிட்டு உள்ளே ஸ்டப் பண்ணிடணும். வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, லேசாக உப்பு, லேசாக மிளகாய் தூள், இப்படியே வச்சு சாப்பிட்டா சுவையாக இருப்பாங்க. ரோட்டு கடை மசாலா முட்டை போண்டா. பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. பாருங்கம்மா, ஈவினிங் ஸ்நாக்ஸு மசாலா முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டிலே செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து அசத்துங்க. வெளியில் போயிட்டு இது அதிக விலை கொடுத்து வாங்குறதோட வீட்டிலே அந்த மாதிரி பதமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்க நான் செஞ்சு காட்டினேன் முட்டை போண்டா, அதுக்கு மசாலாலாம் எந்த அளவுக்கு போடணுன்னு அதே மாதிரி போட்டு நீங்களும் இதே மாதிரி முட்டை போண்டா செஞ்சு ரோட்டு கடை மசாலா முட்டை போண்டா சேர்த்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல ஸ்நாக்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.